अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगणरघुनाथान्वितं दं सजीवं सात्वैतं सावधूतं हरिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पातान् सकललिता श्रीविशाखान् विदांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेशकोभिहाकान्द राधाकान्द नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण माताजी। இன்னைக்கு நாம ஸ்லோகம் 30 प्रत्युम्ना सर्ववृष्णीनां शुभम् आस्ते महारथः गंभीररयो अनिरुद्धो वर्तते भगवान् उद। हरे कृष्ण। यार படிக்கிறீங்க மாதாஜி? மாதாஜி நீங்களே படிங்க, சின்னதா இருக்குல்ல, நீங்களே படிங்க. சரிங்க மாதாஜி. விஷ்ணு குடும்பத்தின் பெருந்தளபதியான பிரத்யும்னர் எப்படி இருக்கிறார்? அவர் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாரா? மேலும் பரமபுருஷரின் விரிவங்கமாகிய அனிருத்தர் நலமா? பொருளுரை. பிரத்யும்னர் மற்றும் அனிருத்தர் ஆகியோரும் பகவானின் விரிவங்கங்கள் தான். எனவே அவர்களும் விஷ்ணு தத்துவங்களே. துவாரகையில் பகவான் வாசுதேவன் அவரது விரிவங்கங்களான சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர் மற்றும் அனிருத்தர் ஆகியோருடன் உன்னத லீலைகளில் ஈடுபட்டுள்ளார். எனவே அனிருத்தர் இங்கு பரமபுருஷர் என்று அழைக்கப்படுவதைப் போலவே அவர்களில் ஒவ்வொருவரையும் பரமபுருஷர் என்று அழைக்கலாம். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது இங்க பரமபுருஷர் தன்னுடைய அந்தரங்க விரிவங்கங்களான வாசுதேவர், அனிருத்தர், பிரத்யும்னர், சங்கர்ஷ்ணர் அந்த சதுர்வியோகங்களாக இங்க இருக்கிறாரு. அதனால எல்லாருமே அவங்க பரமபுருஷர் தான். விரிவங்கங்களாக வந்தாலும் பரமபுருஷர் தன்னோட அந்தரங்க சக்தியில தன்னை விரிவங்கம் பண்ணும்போது அவர்களுள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. அடுத்தது பதம் 31. சாம்போ ஜாம்பவதி சுதஹ அன்யே ச காஷ்ணே பிரபரா தபுத்ரா ருஷபாதாய. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி, படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது மகன்களின் தலைவர்களான சுசேனர், சாருதேஷ்ணர் போன்றவர்கள் ஜாம்பவதியின் மகனான சாம்பன் மற்றும் ரிஷபர் ஆகிய அனைவரும் அவர்களது மகன்களுடன் நலமாக இருக்கிறார்களா? பொருளுரை. முன்பே குறிப்பிட்டது போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 16,108 மனைவிகளை மணந்தார். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் 10 மகன்கள் இருந்தனர். எனவே 16,108 1,61,80 மகன்கள். இவர்கள் வளர்ந்த பிறகு இவர்களில் ஒவ்வொருவருக்கும் 10 மகன்கள் பிறந்தனர். இப்படியாக பகவானுடைய குடும்ப அங்கத்தினர்களின் மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 16,10,800 பேர்களாகும். பகவான் எண்ணற்ற ஜீவராசிகளுக்கு தந்தை ஆவார். எனவே இந்த மண்ணுலகில் பகவான் துவாரகாபுரி மன்னராக
உன்னத லீலை புரிந்த பொழுது அந்த லீலைகளில் பங்கேற்க அவர்களில் சிலர் மட்டுமே அழைக்கப்பட்டனர். இவ்வளவு பெரிய குடும்ப அங்கத்தினர் கூட்டத்தை துவாரகாபுரியில் பகவான் பராமரித்து வந்ததில் ஆச்சரியம் இல்லை. பகவானுடைய நிலையை நம்முடைய நிலையுடன் ஒப்பிட்டு பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. மேலும் பகவானின் உன்னத நிலையை ஓரளவிற்காவது நாம் புரிந்து கொண்ட உடனேயே இந்த கணக்கு உண்மைதான் என்பது நமக்கு புலனாகும். துவாரகையில் இருந்த பகவானின் மகன்களையும் பேரன்களையும் பற்றி யுதிஷ்ட மகாராஜன் வினாவும் பொழுது அவர்களுடைய தலைவர்களை மட்டுமே அவர் குறிப்பிட்டார். ஏனெனில் பகவானின் எல்லா குடும்ப அங்கத்தினர்களின் பெயர்களையும் ஞாபகத்தில் வைத்திருப்பது அவருக்கு சாத்தியம் அல்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப இங்க பகவானுக்கு 16,108 மனைவிகள். அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் 10 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 இப்படியாக அது 1,61,080 மகன்கள். அவங்களுக்கு 10 பேர் அப்படின்னு சொல்லி 16,10,800 பேரன்மார்கள். இப்படி விரிவங்கமாகுது பகவானுடைய அந்த வம்சம். ஆனா இது சாதாரணமானவர்களுக்கெல்லாம் புரியாது. எப்படி இப்படி பகவானால பெரிய ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம், முஸ்லிம்கள் எல்லாம் கூட பார்த்திருப்போம், 10 பேர் 20 பேரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு அவங்களால குடும்பத்தை விரிவங்கம் பண்ண முடியாது. ஏன்னா பகவான் எண்ணற்ற ரூபங்களாக வரக்கூடியவர். அவர் கலா அம்சம் அப்படின்னு சொல்லி பல பல விரிவங்கங்களை அவர் ஏற்படுத்தக்கூடியவர். சாதாரண மனிதர்களாவது இது இயலவே இயலாது. ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா பகவானுக்கு என்ன வேணா செய்ய முடியும். பகவானோட உன்னத நிலையை ஓரளவுக்காவது புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த கணக்கெல்லாம் அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா பகவானை ஒரு சாதாரண மனிதனாக நினைத்து அவர் காம இச்சை கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பகவான் மேல பொறாமையை வெளிப்படுத்துகிறார்கள். இப்ப பகவான் மேல பொறாமப்படாத அர்ஜுனன் மாதிரி தூய பக்தனாலும் நண்பனாலும் யாரு பகவானுடைய சக்திகளை அக்செப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பகவானை பத்தி புரிய வைக்கிறதுக்கு மனசுல இடம் தருவார். இல்லைன்னா அவங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறுபடியும் பிறப்பு இறப்பு மூப்பு முதுமையில சிக்கி இதே மாதிரி கதிக்குத்தான் ஆளாவாங்க. ஏன்னா பிறப்பப்ப கஷ்டப்படுறோம், வளர்றப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ஆனா முதுமையில ரொம்பவே கஷ்டப்படணும். இறப்புங்கிறதும் கொடுமையானது. அடுத்தது பதங்கள் 32, 33. ததைவான சராசௌரே ஸ்ருததே வோத்தவாதயः சுநந்தநந்த சீர்ஷன்யோ திஷன்யா ये चान्ये सात्वतदर्शभाः अभिस्वस्ति आसदे सर्वे रामकृष्ण भुजाश्रयाः अभिस्मरन्ति कुशलम् अस्माहं भक्त सौहृदाः. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. 11:32. ததா மனுசார சௌரவே தேவோத்வாதயகாம் சுனந்தா தந்த கிருஷ்ணாயே சன்யே சாத்வதர்ஷபகாம் அபிஸ்ரந்தா அஸ்தே சர்வராம கிருஷ்ணா புஜத்ரயகாம் அபிஸ்மரந்தா குசலம் அஸ்பாகம் பக்த சௌர்தகா. பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. மேலும் சுருததேவர் உத்தவர் போன்றவர்கள் மற்றவர்களும் பகவானின் இணைப்பிரியா சகாக்களும் பகவானின் ஸ்ரீ பலராமராலும் கிருஷ்ணராலும் பாதுகாக்கப்படும். முக்தி பெற்ற ஆத்மாக்களின் தலைவர்களான நந்தக்கன் சுனந்த போன்றவர்களும் மற்றவர்களும் அவரவர் கடமைகளில் நன்கு செயற்படுகின்றனரா? நிச்சயமான நப்பால் அன்புடன் நம்முடன் பிணைக்கப்பட்டுள்ளவர்கள் நம்முடைய நலனை பற்றி ஞாபகம் வைத்திருக்கிறார்களா? நேரடி ஒரு நிமிஷம். அது பொருளுரை உத்தமன் போன்ற பகவானின் இணைப்பிரியாத சகாக்கள் அனைவரும் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஆவார். பகவானின் அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் பகவானுடன் இந்த ஜட உலகில் அவதரிக்கின்றனர். பாண்டவர்கள் கூட இந்த பூமியில்
நிகழ்வும் பகவானின் திவ்யமான நிலைகளை விடுவதற்காக அவருடன் அவதரித்த முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஆவார். பகவத்கீதை 4.8 குறிப்பிடுவது போல் பகவானும் முக்தி பெற்ற ஆத்மாக்களான அவரது நித்திய சகாக்களும் குறிப்பிட்ட இடைவேளைகளில் பூமிக்கு வருகின்றனர். பகவான் இவற்றையெல்லாம் நினைவு வைத்திருக்கிறார். ஆனால் அவரது சகாக்கள் முக்தியடைந்த ஆத்மாக்கள் என்ற போதிலும் அவர்கள் தடத்தா சக்தி எனப்படும் பகவானின் நடுதர சக்தியாக இருப்பதால் அவற்றை மறந்து விடுகின்றனர். இதுதான் விஷ்ணு தத்துவத்திற்கும் ஜீவ தத்துவத்திற்கும் உள்ள வேறுபாடு. ஜீவ தத்துவங்கள் பகவானின் மிக சிறிய பின்ன பகுதிகள் ஆவார். எனவே அவர்களுக்கு எப்பொழுதும் பகவானின் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. மேலும் பகவானின் நித்திய தொண்டர்களுக்கு எப்பொழுதும் எல்லா பாதுகாப்புகளையும் அளிப்பதில் பகவான் திருப்தி அடைகிறார். எனவே முக்தி பெற்ற ஆத்மாக்கள் தங்கள் பகவானை போல் சுதந்திரமானவர்களோ என்றோ அல்லது அவரை போல் சக்தி வாய்ந்தவர்களோ என்றோ ஒருபோதும் நினைப்பதில்லை. மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் பகவானின் பாதுகாப்பையே தேடுகின்றனர். தயவை எதிர்பார்த்து இந்நிலைதான் முக்தியடைந்த ஆத்மாக்களின் உண்மையான நிலையாகும். ஏனெனில் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஒரு நெருப்பின் பொறிகள் போன்றவர்கள் ஆவார். இப்பொறிகள் நெருப்புடன் சேர்ந்திருக்கும் பொழுது இவற்றால் நெருப்பின் பிரகாசத்தை வெளிப்படுத்த முடிகிறது, சுதந்திரமாக அல்ல. நெருப்பை பிரிந்து சுதந்திரமாக இருக்கும் பொழுது இப்பொறிகளின் தீயின் தன்மையும் பிரகாசமும் இருந்த போதிலும் அவை அணைந்து விடுகின்றன. எனவே பகவானின் பாதுகாப்பை தொடர்ந்து அறியாமையால் சுதந்திரமாக இருக்க முயல்பவர்கள் மிகவும் கடுமையான நீண்ட கால தவத்திற்கு பிறகும் மீண்டும் இந்த ஜடவுலகத்தை திரும்புகின்றனர். இதுவே வேத நூல்களின் கட்டளையாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ உத்தவரை போன்ற பகவானின் இணைப்பிரியாத சகாக்கள் எல்லாருமே முக்தி பெற்ற ஆத்மாக்கள், ஜீவன் முக்தா அப்படின்னு நாம் சொல்றோம் இல்லைங்களா? அதாவது உயிர் இருக்கும் போதே அவர்கள் முக்தி பெற்றவர்கள். ஏன்னா பகவானை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ஜட உலகில அவதரித்தாலும் அவதாரம் எதற்காக வர்றாரு அப்படின்னா இந்த லீலைகளை நடத்துவதற்காக, பக்தர்களை காப்பதற்காக. யதாதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருதாம்யகம் அப்படின்னு சொல்லி பவித்ரானாய சாதுனாம், சாதுக்களை காப்பதற்காக அவர் வருகிறார். அந்த லீலைகளை நடத்துவதன் மூலமா நிறைய ஆத்மாக்களை அவர் கவர்வதன் மூலமாக முக்தி அடைய வைக்கிறார். அப்போ பகவான் அந்தரங்க சக்தியினால் தன்னை இங்க வெளிப்படுத்துறார். ஆனா தடசர சக்தியான நாம, நடுத்தர சக்தியான நாம அதை மறந்துடுறோம். இப்போ பகவான் தன்னுடைய விரிவங்கங்கள் விஷ்ணு தத்துவமாக இருக்கின்றது. ஆனா நாம ஜீவ தத்துவம். விஷ்ணு தத்துவக்கும் ஜீவ தத்துவத்திற்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இதுவா தத்துவத்தை ஆழமாக கற்றுக்கொண்டால் மட்டுமே பகவானை புரிந்து கொள்ள முடியும். சாதாரண மானிடர்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்க எல்லாம் கற்பனையில மனோரதி தேவதா பகி அப்படின்னு சொல்லி எப்பவுமே கற்பனையிலேயே மூழ்கிட்டு இருப்பாங்க. தான் சொல்றதுதான் எல்லாம் நிஜம். ஏன்னா ஒரு பூனை கண்ணை மூடிட்டு உலகமே இருட்டு அப்படின்னா அது அதனோட தவறு. படிக்காதவங்க, இப்ப நிறைய படிக்காதவங்க கடவுளை பத்தி பேசுவாங்க. எந்த சாஸ்திரம் படிச்சிருக்க மாட்டாங்க, பகவத்கீதையை படிச்சிருக்க மாட்டாங்க, பாகவதம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா தனக்கு தெரிஞ்ச மாதிரி இதெல்லாம் அரசியல் மேடையில வேணா மக்கள் ஒரு பைத்தியகாரத்தனமா ஏத்துக்குவாங்க அந்த பேச்சுக்களை எல்லாம். அதனாலதான் மதிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் எல்லாம். அரசியல்ல யாருக்கு ஓட்டு போடுறது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம. ஆனா ஆன்மீகம் எல்லாம் அப்படி கிடையாது. பகவானை யாரு என்ன கிண்டல் அடிச்சாலும் அவர் கவலைப்பட போறது இல்லை. சூரியனை பார்த்து நாய் உழைச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப நாய்க்குதான் கஷ்டமா இருக்கும், உழைச்சு. அது போல இங்க பகவானை பத்தி புரிஞ்சுக்காதவங்க, ஜீவ தத்துவம் என்ன, விஷ்ணு தத்துவம் என்ன என தெரியாதவர்கள் மதிமயங்கி அப்படியேதான் இருப்பாங்க. ஏன்னா நாமெல்லாம் ஒரு சிறு அணு, பகவானோ விபு, பெரியவற்றுள் பெரியவர். அவர் கூட போட்டி போடவே முடியாது. எல்லா சூழ்நிலைகளும் பகவானின் பாதுகாப்பை நாடுபவர்கள் தான் பக்தர்கள். அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு நெருப்பு பொறி நெருப்புல இருந்து வெளியில விழுந்துட்டா அது என்னாகும், அணைஞ்சு சாம்பலா போயிடும். ஆனா நெருப்போட இருக்கும்போது அதுவும் பிரகாசமா இருக்கும். அது போல பகவானோட உணர்வுல இருக்கிறவங்க மட்டும்தான் பகவானோட அந்த சக்திகளோட இருப்பாங்க. ஆனா பகவானை பிரிந்து வந்த ஆத்மாக்கள் எப்படி ஒரு உடலானது
உடலுக்கு அந்த உறுப்புகள் எல்லாம் சேவை செய்கின்றது. அப்ப அந்த உறுப்பு நான் ஏன் உனக்கு சேவை செய்யணும்? அந்த கை வந்து உடம்புல இருந்து துண்டிச்சு விழுகுதுன்னு வைங்க. அப்ப அந்த கைக்கு தான் நஷ்டமோ தவிர உடம்புக்கு கிடையாது. கால் உனக்கே நான் நடக்கணும்னு காலு போயிடுச்சு. அப்ப வாய் உனக்கு நான் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அந்த வாய்க்கும் சேர்ந்துதான் கஷ்டம். அப்ப பகவானோட ஒத்துழைக்காம அங்க உறுப்புகள் பகவானோட அங்க உறுப்புக்கலாம்னு ஆமா பகவானோட ஒத்துழைக்கல அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். அப்ப கடவுள் உணர்வு இல்லாதவர்கள் யாராலும் மேன்மையான நிலையை அடைய முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க? பகவானின் பாதுகாப்பை துறந்து அறியாமையால் சுதந்திரமாக இருக்க முயல்பவர்கள் மிகவும் கடுமையாக நீண்ட கால தவத்திற்கு பிறகும் மீண்டும் ஜட உலகுக்கே திரும்புகின்றனர். அப்போ ஈவன் அருவவாதிகள் கூட பகவான அவரோட ரூபத்தன்மையை மறுத்து அவங்க எல்லாம் பிரம்மஜோதி வரைக்கும் போயிடுறாங்க. கஷ்டப்பட்டு கடுந்தவங்கள் 1000 ஆண்டுகள் தவம் பண்ணினாலும் கடவுளை வந்து அவங்க கடைசியா கடவுளுக்கு பிரேமைங்கிற ஒரு அன்பை ஏற்படுத்திக்கலைன்னா மறுபடியும் தவறி விழுகிறாங்க. அடுத்தது பதம் 34. பகவானபி கோவிந்தோ பிரம்மண்யோ பக்த வக்ஷலஹ கச்சித் புரே சுதர்மாயாம் தூகம் மாஸ்தேஷு கிருத்விருதஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி. மொழிபெயர். பசுக்களுக்கும் புலன்களுக்கும் பிராமணர்களுக்கும் இன்பம் அளிப்பவரும் பக்தர்களிடம் மிகவும் அன்பு கொண்டவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகாபுரியில் பக்தர்களாலும் நண்பர்களாலும் சூழப்பட்டவராய் சுகமாய் இருக்கிறாரா. பொருள். ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு இக்குறிப்பிட்ட பதத்தில் பகவான் கோவிந்தன் பிரம்மண்ய மற்றும் பக்தவத்சலா என்றெல்லாம் விவரிக்கப்படுகிறார். அவர் சுயம் பகவான் எனப்படும் மூல முழுமுதற் கடவுள் ஆவார். அவரிடம் செல்வங்கள், சக்தி, அறிவு, அழகு, புகழ் மற்றும் துறவு ஆகிய அனைத்தும் பூரணமாக உள்ளன. அவருக்கு சமமாகவோ அல்லது அவரை விட உயர்ந்தவராகவோ யாரும் இல்லை. அவர் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் அளிப்பதால் கோவிந்தன் எனப்படுகிறார். பக்தி தொண்டால் புலன்கள் தூய்மை அடைய பெற்றவர்களால் அவருக்கு உண்மையான தொண்டு செய்து உன்னதமான ஆனந்தத்தை பெற முடியும். தூய்மை பெறாத ஆனால் பொய்யான புலன் இன்பத்தால் அவன் மாயைக்கு உட்பட்டு புலன்களுக்கு தொண்டனாகி விடுகிறான். எனவே நமது சொந்த நன்மைக்கு அவரது பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது. பகவான் பசுக்களையும் பிராமண பண்பாட்டையும் பாதுகாப்பவர் ஆவார். சிறை கைதிகள் நேரடியாக அரசரின் பாதுகாப்பில் இல்லாமல் அரசரின் கண்டிப்பான பிரதிநிதியின் பாதுகாப்பில் இருக்கின்றனர். அதை போலவே பசு பராமரிப்பும் பிராமண பண்பாடு ஆகிய இரண்டும் ஒரு சமூகம் பகவானின் நேரடியான பாதுகாப்பில் இல்லை. இவ்விரண்டையும் சமூகத்தில் ஒரு பிரிவினராவது பெற்றிருக்க வேண்டும். இல்லையெனில் மனிதனால் வெற்றியடைய முடியாது. பிராமண பண்பாட்டினாலும் நம்முள் உறங்கிய நிலையில் இருக்கும் நற்குணங்களான சத்தியம், சமத்துவம், புலனடக்கம், பொறுமை, எளிமை, பொது அறிவு, உன்னத அறிவு மற்றும் வேத ஞானத்தில் உறுதியான நம்பிக்கை ஆகியவற்றை விருத்தி செய்து கொள்வதாலும் ஒருவரால் ஒரு பிராமணராகி பகவானை உள்ளபடி காண முடியும். பிராமண தகுதிகளை பெற்ற பின் ஒருவர் பகவானின் பக்தராக வேண்டும். இதனால் உரிமையாளர், எஜமான், நண்பர், மகள் மற்றும் காதலர் உன்னதமான உறவு முறைகளில் பகவானுடன் நமக்குள்ள ஒரு குறிப்பிட்ட உறவு முறையின் மூலமாக அவரது அன்பை நம்மால் பெற முடியும். ஒரு பக்தர் மேற்கண்ட பிராமண தகுதிகளை விருத்தி செய்து கொள்வதால் பகவானின் உன்னதமான அன்பை அவரால் அடைய முடிகிறது. தகுதியுள்ள பிராமணரிடம் பகவான் அன்பு காட்டுகிறார். பொய் கௌரவம் உள்ள பிராமணரிடம் அல்ல. விறகிற்கும் மண்ணிற்கும் ஓர் உறவு இருக்கிறது என்றாலும் விறகு இல்லாமல் வெறும் மண்ணை கொண்டு தீ மூட்ட முடியாது. அதை போலவே ஒரு பிராமணரை விட குறைவான தகுதிகளை பெற்றிருப்பவர்களால் பகவானுடன் எந்த உறவையும் ஸ்தாபித்துக் கொள்ள முடியாது. பகவான் பரிபூரணமாவார் ஆனவர் என்பதால் அவரது நலனை பற்றிய கேள்விக்கே இடமில்லை. எனவேதான் யுதிஷ்டர் இதை பற்றி விசாரிக்கவில்லை. பக்தர்கள் கூடும் அவரது வசிப்பிடமான துவாரகாபுரியை பற்றி மட்டுமே அவர் விசாரித்தார். பக்தர்கள் கூடும் இடங்களில் மட்டுமே பகவான் வசிக்கிறார். பரம சத்தியத்தை அவர்கள் புகழ்வதை கண்டு ஆனந்தம் அடைகிறார். யுதிஷ்ட மகாராஜன் துவாரகாபுரியில் உள்ள பக்தர்களை பற்றியும் அவர்களது புண்ணிய செயல்களை பற்றியும் அறிய விரும்பினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க வந்து பகவான் எப்படி சொல்லப்படுறாரு அப்படின்னா
கோ பிராமண ஹிதாயச்ச. கோ அப்படின்னா பசுக்கள். பிராமணர்களும் பசுக்களும் பகவானுக்கு மிகவும் பிரியமானது. ஏன்னா நாம பார்த்திருக்கோம், வர்ண ஆசிரமத்துல பிராமணர்கள் தான் சமுதாயத்தின் மூளையாக செயல்படுபவர்கள். அப்போ பிராமணர்கள் அப்படிங்கிறது இங்க த்விஜ அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது இறப்பிறப்பு எய்தியவர்கள். ஒண்ணு தாய் தந்தையரால, இரண்டாவது பிறப்பு குருவால அளிக்கப்படுகின்றது. அப்ப இந்த இருபிறப்பு எய்தவர்கள் எப்போ தங்களுடைய கடமைகளை மறந்து அவர்கள் 4 விதிமுறைகளை மீறி அவர்கள் நடக்கிறார்களோ, அப்ப அவங்க த்விஜ பந்து, அதாவது பிராமணர்களுக்கு உறவினர்களோ தவிர அவர்கள் பிராமணர்கள் கிடையாது. அப்போ உணர்வால பிராமணர்கள் மட்டுமே பிராமணர்கள். ஏன்னா பிராமணர்களோட குவாலிட்டி நாம பார்த்திருக்கோம். சமோ தப சௌச்சம் அப்படின்னு தூய்மை, எளிமை, இங்க சமத்துவம், புலனடக்கம், பொறுமை, எளிமை, பொது அறிவு, உன்னத அறிவு, நற்குணங்கள், சத்தியம், இது எல்லாமே பிராமணர்கிட்ட இருக்கும். அதாவது சத்துவகுணத்துல என்றும் நிலை பெற்றிருப்பார்கள். ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் இருக்கிறவங்க பிராமணத்தன்மையை எய்த முடியாது. அப்போ பிராமணத்தன்மையை எய்தினால் மட்டுமே அவர்கள் பகவான் விஷ்ணுவை வழிபடும் நிலைக்கு உயர்வார்கள். இப்ப நாம் போய் பகவான் விஷ்ணுதான் உயர்ந்தவர், அதாவது உயர்ந்தவர், அவரை வழிபடுங்க, நீங்க தேவர் வழிபாடெல்லாம் வேண்டாம், மற்ற கடவுள் எல்லாம் வேண்டாம்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்க கீழ்குணங்களான ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் என்றும் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மாயோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அதனால உண்மையை அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஒரு நிமிஷம். அப்போ இங்க கீழ்குணத்துல இருக்கிற ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் பக்தர்கள் ஆக முடியாது, தூய பக்தர்கள் ஆக முடியாது. அப்ப தூய பக்தர்கள் ஆகணும்னா முதல்ல சத்துவ குணத்திற்காக மேலோங்க வேண்டும். இப்ப நாம எல்லாம் கிருஷ்ண பக்தி பண்றோம் அப்படின்னா கொஞ்சமாவது நம்ம சத்துவ குணத்துல இருந்தாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். நாம பகவானை பற்றி மேலும் மேலும் நாம புராணங்கள், இதிகாசங்கள் போன்றவற்றில் இதுல இருந்து நாம அறிஞ்சுக்க முடியும். ரஜோகுணத்துல தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு சூரியன் என்றும் இருக்கும் பிரகாசமா. ஆனா அந்த மேகங்கள் மறைக்கப்படுவது போல என்னைக்கும் அவங்களுக்கு ஒரு திரை இருந்துட்டே இருக்கும், மாயையோட திரை. அப்ப என்ன ஆகும்? அந்த சூரிய வெளிச்சம் டைரக்டா வர்றதுக்கு இல்லை, அங்க கொஞ்சம் இருள் இருக்கும். அப்ப இருள் சூழ்ந்தவர்களால் அந்த வெளிச்சத்தை உணர முடியாது. அப்ப விறகுக்கும் மண்ணுக்கும் ஒரு உறவு இருக்குதுனால கூட விறகு இல்லாமல் மண்ணை கொண்டு நாம தீ மூட்ட முடியாது. அது போல பிராமணரை விட குறைவான தகுதிகளை பெற்றிருப்பவர்களால் பகவானுடன் எந்த உறவையும் ஸ்தாபித்துக் கொள்ள முடியாது. இது முக்கியமான பாயிண்ட், எல்லாரும் நோட் பண்ணணும். அப்ப யாருக்கு பக்தியை வளர்த்துக்கணுமோ அவங்க பிராமணத்தன்மையுடன் இருக்கணும். உணர்வாளதான் பிராமணர்கள், பிறப்பால கிடையாது. அப்ப நம்ம பிராமணத்தன்மையை நம்மளுக்குள்ள மேல கொண்டு வந்தோம் அப்படின்னா, அதாவது சத்தியம், சமத்துவம், புலனடக்கம், பொறுமை, எளிமை, பொது அறிவு, உன்னத அறிவு. உன்னத அறிவுனா இங்க என்ன அப்படின்னா ஆன்மீக அறிவு. நீங்க சயின்ஸ்ல பெரிய ஸ்காலர், உங்களுக்கு ஜனாதிபதி கிட்ட இருந்து பரிசு வந்திருக்கு, நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க, அது உன்னத அறிவு கிடையாது. உன்னத அறிவு என்றால் ஆன்மீகத்தில் உன்னத அறிவு. வேதங்கள் எல்லாம் படிச்சு வேதத்தின் முடிவு என்ன என அறிந்து தூய பக்தனாவது. வேதங்கள் படிச்சு அதுல பல பிரிவுகள் இருக்காங்க, வேதாந்திகள் இருக்காங்க. அந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் என்னன்னா வெறும் சடங்குகளை மட்டும்தான் செய்வாங்களே தவிர அவங்க பகவான் தான் இறுதி அப்படிங்கிற லட்சியத்தை மறந்துடுவாங்க. அதனாலதான் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டுல இருந்து தன்னோட நண்பர்களை அனுப்பி அவங்க கிட்ட இருந்து உணவு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஆனா பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க? பகவான் கிருஷ்ணரை அடைவதற்குத்தான் வேள்விகளை செய்யறாங்க. ஆனா அந்த வேள்விகளின் நோக்கத்தை மறந்து நாங்க படைக்கிறதுக்கு வச்சிருக்கிற பிரசாதத்தை உங்களுக்கு எப்படி தருவோம், ஓடிப்போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆயர்குல சிறுவர்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கணவன் ஒரு
வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாரு. அப்ப மனைவி இங்க இருந்து போன் பண்ணி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டே இருப்பான். ஆனா வீட்டுக்கு வந்தா திரும்பியே பார்க்க மாட்டான். அவ பாட்டுக்கு அவளே சமையல் செஞ்சு சாப்பிட்டு எப்பவும் போல கணவனை திரும்பி பார்க்காம இருப்பான். அது மாதிரி இருக்கு கேலி கூத்து. அப்ப கடவுளை அடைவதற்குத்தான் வேள்வி. ஆனா கடவுளே நேரா வந்து எனக்கு பிரசாதம் வேணும்னு கேக்குறப்ப இவங்க இல்ல வேள்வியிலேயே மும்மரமா இருக்காங்க மந்திரம் சொல்றதுல. ஆனா பிராமணர்களோட மனைவிகள் என்ன பண்றாங்க, வேள்விக்காக செய்து வைத்திருந்த அனைத்து பிரசாதங்களையும் அவங்க எல்லாம் எடுத்துட்டு உடனே ஓடுறாங்க காட்டுல போய் பகவான் கிருஷ்ணரோட அழகில் அழக பார்த்து கண்களால பருகி அவருடன் பேசி ஆதமா அவங்க பகவானை வழிபட்டுட்டு வர்றாங்க. இப்போ பகவான் வந்து பரிபூர்ணமானவர் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதனால யுதிஷ்டர் பகவான் எப்படி இருக்காரு நல்லா விசாரிக்கல. ஏன்னா பகவான் எப்பவும் நல்லா தான் இருப்பாரு. அவருக்கு எந்த குறையும் கிடையாது. என்றும் ஆனந்தமயமானவர். அவர் வந்து ரசாமிர்த மூர்த்தி. எல்லா ரசங்களையும் அனுபவிக்கும் உயர்ந்த நிலையில இருக்கிறது. அவர் ஆத்மராமா. அவருக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. நாமெல்லாம் கொடுத்துதான் அவர் சாப்பிடணும், இல்லை நாமெல்லாம் தீர்த்தம் அவர் குடிக்கணுங்கிறது கிடையாது. ஆனா நம்ம அன்பை பரிமாறுவதற்கு நம்ம கிட்ட இருந்து எளிமையான முறை. அவர் வந்து அந்த பொருளை எதிர்பார்க்கல, உணர்வு. நாம் எந்த உணர்வுடன் அவருக்கு படைக்கிறோங்கிறது தான் எதிர்பார்க்கிறார். அதனால இங்க யுதிஷ்டிர மகாராஜா வந்து துவாரகாபுரியில் உள்ள பக்தர்களை பற்றி அவங்க புண்ணிய செயல்களையும் அறிய விரும்புறார். பதங்கள் 35, 36. மங்களாய ச லோகானாம் சேமாய ச பவாய ச ஆஸ்தே யது குலாம் போதாவ் ஆத்யோ அந்த சக புவான் பாஹுதண்ட குப்தாயாம் வபுர்யாம் யதவோ அர்ச்சிதாஹ கிரீட பரமானந்தம் மகாபௌஷ்ரிகா இவ. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிங்க. மொழிபெயர்ப்பு அனுபவிப்பவரான மூல முழுமுதற் கடவுளும் ஆதியான பகவான் அந்தராகிய பலராமரும் முழு பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மற்றும் பொதுவான முன்னேற்றத்திற்காகவும் எது வம்சமெனும் சமுத்திரத்தில் தங்கியிருக்கின்றனர். மேலும் பகவானுடைய கரங்களால் பாதுகாக்கப்படும் எது வம்சத்தினர் ஆன்மீக உலக வாசிகளைப் போல் வாழ்வை அனுபவிக்கின்றனர். பொருளுரை. முன்பே பலமுறை நாம் விளக்கி இருப்பது போல் பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணு ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் இரு உருவங்களில் வாழ்கிறார். ஒன்று கர்ப்போதக சாயி விஷ்ணு மற்றும் சீரோதக சாயி விஷ்ணுவிற்கு பிரபஞ்சத்தின் வடக்கு திசையிலுள்ள உச்சியில் அவரது சொந்த கிரகம் உள்ளது. அங்குள்ள பார்க்கடலில் பலதேவரின் அவதாரமான அனந்தனின் மீது பகவான் சயனத்தில் இருக்கிறார். இவ்வாறாக யுதிஷ்ட மகாராஜன் எது வம்சத்தை பார்க்கடலுடனும் ஸ்ரீ பலராமரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசிக்கும் அனந்தனுடனும் ஒப்பிட்டுள்ளார். மேலும் துவாரகாபுரி வாசிகளை முக்தியடைந்த வந்திருந்த லோக வாசிகளுடன் அவர் ஒப்பிட்டுள்ளார். பௌதீக வானத்திற்கு அப்பால் நம் கண்களால் காண முடியாத வெகு தூரத்தில் 7 வகையான பிரபஞ்ச மூடிகளுக்கும் அப்பால் பாரண சமுத்திரம் உள்ளது. அதில் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் கார்பந்துகளைப் போல் மிதந்து கொண்டிருக்கின்றன. இந்த காரண சமுத்திரத்திற்கும் அப்பால் பிரம்ம ஜோதி எனப்படும் எல்லையற்ற ஆன்மீக வானம் உள்ளது. இந்த பிரம்ம ஜோதிக்குள் எண்ணிலடங்காத ஆன்மீக கிரகங்கள் உள்ளன. அவை வைகுண்ட லோகங்கள் எனப்படுகின்றன. ஒவ்வொரு வைகுண்ட லோகமும் ஜட உலகிலுள்ள மிக பெரிய பிரபஞ்சத்தை விட பன்மடங்கு பெரியதாகும். மேலும் அவை ஒவ்வொன்றிலும் பகவான் விஷ்ணுவை போலவே காணப்படும் எண்ணற்ற வாசிகள் உள்ளனர். இந்த வாசிகள் மகா பௌரிஷிகர்கள் அல்லது பகவானின் நேரடி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அக்கிரகங்களில் அவர்கள் எவ்வித துன்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர் என்றும், பூரண இளமையுடன் வாழும் அவர்கள் பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றின் பயமில்லாமல் முழு ஆனந்தத்துடனும் அறிவுடனும் வாழ்வை அனுபவிக்கின்றனர். துவாரகாபுரி வாசிகள் பகவானோடு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதால் அவர்களை வைகுண்டத்தின் மகா பௌரிஷிகர்களுடன் யுதிஷ்டர் ஒப்பிட்டுள்ளார். பகவத்கீதையில் வைகுண்ட லோகங்களை பற்றிய பல குறிப்புகள் உள்ளன. அவை மத்தாமம் அல்லது பகவானின் ராஜ்யம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இங்க வந்து பகவான் இங்க எதுக்கு வர்றார்? பக்தர்களுடைய நன்மைக்காக வர்றார். இந்த பிரபஞ்சத்தோட நன்மைக்காக வர்றார். இப்ப இங்க வந்து ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் 2 உருவங்களில் வாழ்கிறார். ஒன்று கர்ப்போதகசாயி விஷ்ணு, இன்னொன்னு க்ஷீரோதகசாயி விஷ்ணு.
வடக்கு திசையில இந்த கர்ப்போதகசாயி விஷ்ணு கர்ப்போதக கடலுக்கும் சீரோத கடலுக்கும் வடக்கு திசையில அவரது சொந்த கிரகம் இருக்கின்றது. அங்குள்ள பார்க்கடல்ல பல தேவர்களின் அவதாரமான அந்தணன் மீது பகவான் பயணத்தில் இருக்கிறார். இப்படி யுதிஷ்ட மகாராஜர் யதுவம்சத்தை பார்க்கடலுடனும் ஸ்ரீ பலராமரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசிக்கும் அனந்தனுடனும் ஒப்பிடுறாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு பகவான் கிருஷ்ணர் தான் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. மேலும் துவாரகாபுரி வாசிகளை முக்தியடைந்த வைகுண்ட லோகவாசிகளாக ஒப்பிடுகிறார். ஏன்னா பகவான் இருக்கிற இடம் தான் வைகுண்டம். வைகுண்டம் அப்படின்னா என்ன? துக்கம் இல்லாத இடம். குண்டம் குண்டம் அப்படின்னா துக்கம். வைனா இல்லாத துக்கம் இல்லாத உலகம் தான் இந்த வைகுண்டம். இங்கெல்லாம் நம்ம பிறப்பு இறப்பு முதுமை நோயில நாம அவதிப்படுறோம். வாழ்க்கை போராட்டங்களோட தவிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நாம அனுபவிக்கணுங்கிற விருப்பத்தினால. ஆனா அங்க அனுபவிக்க முடியாதுங்கிற உண்மை நம்மளுக்கு தெரியாம நம்ம மாயினால கட்டுண்டு இருக்கிறோம். ஆனா வைகுண்டத்துல அந்த மாயை கிடையாது. ஏன்னா வைகுண்டத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாருமே பகவானை போன்ற ரூபத்தோட சாரூபிய அப்படிங்கிற பகவானை போன்று 4 கையுள்ள ரூபத்துல இருப்பாங்க. அங்க வந்து பிரம்மஜோதி எனப்படும் எல்லையற்ற ஆன்மீக வானம் உள்ளது. வைகுண்ட லோகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு 5 மினிட்ஸ்ங்க. ஓகே மாதாஜி. சரிங்க மாதாஜி. எல்லையற்ற வானம் இருக்கின்றது. அப்ப நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் திரிபாத விபூதி. நம்மளுக்கு வந்து ஏகபாத்த விபூதி. ஆன்மீக லோகங்கள் இதை போல மும்மடங்கு பெரியது. இங்கேயே பாத்தீங்கன்னா எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கு. அதுல எண்ணற்ற உயிர்வாளிகள் இருக்காங்க. இதை விட 3 மடங்கு அதிகம் அப்படின்னா கற்பனைக்கு எட்டாதது. நாம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. மேலும் அந்த ஒவ்வொன்றிலையும் விஷ்ணு இருக்கார். ஒவ்வொரு வைகுண்டத்திலையும். இப்ப கோலோக பிருந்தாவனத்தில் பகவான் ஷியாமசுந்தர் ரூபமாக 2 கை ரூபத்துல மஞ்சள் நிறை பட்டாடை எடுத்து மைப்பீலி வச்சுக்கிட்டு அழகான தாமரை இதழ் போன்ற கண்களுடன் கூரிய நாசிகளுடன் கோவைப்பழம் போல சிவந்த உடலுடனும் முத்து போன்ற பற்களுடனும் நீண்ட கழுத்துடன் அணிகலன்களை அணிந்து அவர் அகன்ற மார்புடன் முழங்கால் வரை நீண்ட கைகளுடனும் அவர் மஞ்சள் நிற பட்டு பீதாம்பரம் அணிந்திருக்கிறாரு. ஆனா இந்த வைகுண்ட லோகங்கள்ல பகவான் விஷ்ணு அவர் 4 கையுள்ள வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோர் விஷ்ணு வாசுதேவோ விரக்சது அப்படின்னு 4 கைகள்ல 4 சங்கு சக்கரம் கதை புஷ்பம். ஆனா ஒவ்வொரு கையும் மாறி இருக்கும். ஒவ்வொரு வைகுண்டத்திலையும் அவரது பெயருக்கு ஏற்றாற் போல ஒரு பக்கம் நரசிம்மரா இருப்பாரு, ஒரு பக்கம் நாராயணரா இருப்பாரு, ஒரு பக்கம் மச்சவதாரமா இருப்பாரு, ஒரு பக்கம் கூர்ம அவதாரமா இருப்பாரு. அப்போ ஒவ்வொரு வைகுண்டங்கள் நாம எந்த ரூபத்தில் வழிபடுறோமோ வராக முகம் கொண்ட ரூபத்தை சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு நரசிம்மர் பிடிக்கும், சிலருக்கு வந்து ராமர் பிடிக்கும். அப்ப பகவானுடைய எண்ணற்ற அவதாரங்கள் அது வந்து கடல் அலைகளை போல எண்ண முடியாதவை. கடற்கரையில் இருக்கிற மணல்ல நீங்க எண்ண முடியுமா? அது போல பகவானுடைய அவதாரங்கள் எண்ணற்றவை. அந்த எண்ணற்ற அவதாரங்கள் எண்ணற்ற வைகுண்டங்களாக எண்ணற்ற லோகங்கள்ல அவர் விட்டிருக்கிறார். எந்தெந்த பக்தர்கள் எந்தெந்த ரூபத்துல வழிபடுகிறார்களோ அந்தந்த வைகுண்டத்தை அடைந்து அவர்கள் வந்து நித்திய சித்தர்களாக நித்திய பக்தர்களாக நாம தான் நித்திய பக்தா, அவங்க நித்திய சித்தர்களாக பகவானுடன் வாழ்கிறார்கள். அவங்களுக்கு வந்து மறுபடியும் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த லோகம் எப்படிப்பட்டது? ந தத் பாசிதோசி உன சசங்கோ ந பாவக எக்கத்வா நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அங்கு போனவர்கள் திரும்பி வருவது இல்லை. ஏன்னா அங்க வந்து எல்லாமே இன்பமயம். ஆனா பௌதிக உலகம் எல்லாமே துன்பமயம். நாம எப்படியோ இந்த துன்ப கடல்ல விழுந்துட்டோம். அது இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுங்கிறது தான் நாம் பார்க்கணுமே தவிர நமது இந்திரியங்களை சுகப்படுத்துவதிலேயே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா ஆடு மாடு அதான் செய்யுது. உண்பது, உறங்குவது, தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இனப்பெருக்கம் பண்ணுவது. ஆனா மனித உடல் கிடைத்த அபூர்வமான துர்லபம். இந்த மனித உடல் கிடைத்து அதையே பண்ணினோம் அப்படின்னா நம்மள மாதிரி முட்டாள்கள் யாரும் கிடையாது. அடுத்தது பதம் 37. யத்பாத சுஷ்ரூஷன முக்கிய கர்மனா பிரத்யாதயோ த்வியஷ்டசஹஸ்ரயோஷிதः நிர்ஜித்ய சங்கே ஸ்ரீ தசாம் தத்
आशिषो அரந்தி வஜ்ராயுத வல்லபோஷிதாக. படிக்க போறேன் ஹரேகிருஷ்ணா. மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர் பொருளை விளைவர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சிலா பிரபாதைக்கு மொழிபெயர்ப்பு. சத்யபாமா முதலான துவாரகபுரி ராணிகள் சேவைகளிலே மிக முக்கியமானதான பாத சேவையை பகவானுக்கு செய்து அவரை திருப்திப்படுத்துவதிலேயே தேவர்களை தோற்கடிக்கும்படி அவர்கள் பகவானை தூண்டினர். இவ்வாறாக வஜ்ராயுதங்களை ஆள்பவர்களுடைய மனைவிகளின் தனிப்பட்ட உரிமைகளையும் ராணிகள் அனுபவித்தனர். பொருளுரை. சத்யபாமா துவாரகையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முக்கிய ராணிகளில் ஒருத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ராணிகளில் ஒருத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நரகாசுரனை கொன்ற பின் அவனுடைய அரண்மனையை காண சத்யபாமாவுடன் சென்றார். சத்யபாமாவுடன் அவர் இந்திரலோகத்திற்கு சென்றார். அங்கு சச்சிதேவி அவளை வரவேற்று தேவரின் தாயான அதிதிக்கு அறிமுகம் செய்து வைத்தார். சத்யபாமாவிடம் மிகவும் திருப்தியடைந்த அதிதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியில் இருக்கும் வரை மாறாத இளமையோடு இருக்கும் வரத்தை அவளுக்கு அளித்தார். பிறகு சொற்குலோகங்களில் உள்ள தேவர்களுக்கே உரிய தனிப்பட்ட உரிமைகளை காட்டுவதற்காக அவளை தன்னுடன் அழைத்து சென்றார். சத்யபாமா பாரிஜாத மலரை கண்டதும் அச்செடியை துவாரகையில் தன் அரண்மனையில் வைத்து அலங்கரிக்க விரும்பினார். பிறகு துவாரகை திரும்பியதும் பாரிஜாத மலரை பற்றிய தமது விருப்பத்தை கணவரிடம் தெரிவித்தார். சத்யபாமாவின் அரண்மனை முக்கியமாக அரிய நவரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதனால் மிகவும் உஷ்ணமான கோடை காலத்திலும் கூட அரண்மனையின் உட்புறம் குடிசாதனம் பொருந்தியது போல் குளுமையாகவே இருந்தது. அவளது அரண்மனையை அவள் பல்வேறு கொடிகளால் அலங்கரித்தாள். அது எல்லா வகையிலும் உயர்ந்தவரான அவளது கணவர் அங்கிருப்பதையே பறைசாற்றியது. ஒருமுறை தன் கணவருடன் திரௌபதியை சந்தித்த அவள் கணவரை திருப்திப்படுத்தும் வழிமுறைகளில் திரௌபதியிடமிருந்து அறிவுரைகளை பெற ஆவல் கொண்டாள். இந்த விஷயத்தில் திரௌபதி கைத்தேர்ந்தவளாக இருந்தாள். ஏனெனில் அவளுக்கு பஞ்ச பாண்டவர்கள் கணவன்களாக இருந்தனர். அவர்கள் ஐவரும் அவளிடம் மிகவும் திருப்தி அடைந்திருந்தனர். திரௌபதியிடம் இருந்து அறிவுரைகளை பெற்ற பின் அவளுக்கு நல்லாட்சியை வழங்கிவிட்டு சத்யபாமா துவாரகைக்கு திரும்பினாள். அவள் சத்ராஜித்தின் கல்வியாவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவுக்கு பின் அர்ஜுனன் துவாரகைக்கு சென்ற போது சத்யபாமா ருக்மணி உட்பட எல்லா ராணிகளும் உணர்ச்சி வசத்துமாவும் ருக்மணி உட்பட எல்லா ராணிகளும் உணர்ச்சி வசத்துடன் பகவானை எண்ணி மனம் கலங்கினார். அவளது வாழ்வின் இறுதி கட்டத்தில் கடுந்தவத்தை மேற்கொள்ள அவள் காட்டுக்கு சென்றாள். சத்யபாமா சொற்கொலங்களில் பாரிஜாத மலரை பெற்று வரும்படி தன் கணவரை தூண்டினாள். பகவானும் மனைவியை திருப்திப்படுத்தி கேட்ட பொருளை கொண்டு வரும் சாதாரண கணவனை போல் பலாத்காரமாக தேவரிடம் அதை பெற்று தந்தார். ஏற்கனவே விளக்கியதை போல் பல மனைவிகளை மணந்து கொண்டு அவர்களது உத்தரவுகளை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் பகவானுக்கு இல்லை. ஆனால் பகவானுக்கு எல்லா சௌகரியங்களையும் செய்து தருவது என்னும் மிக சிறந்த பக்தி தொண்டை ராணிகள் ஏற்றுக்கொண்டதால் பகவானும் ஒரு பூரணமான உண்மையான கணவரை போலவே நடந்து கொண்டார். எந்த மண்ணுலக வாசியும் சொற்குலோகங்களிலிருந்து எதையும் பெற கற்பனை செய்து பார்க்க முடியாது. அவை குறிப்பாக பாரிஜாத மலர்கள் தேவர்களின் உபயத்திற்காகவே உள்ளவையாகும். ஆனால் அவர்கள் பகவானின் விசுவாசமுள்ள மனைவிகளாக இருந்ததால் சொர்க்கவாசிகளுடைய மனைவிகளின் தனிப்பட்ட உரிமைகளையும் அவர்கள் அனைவரால் அனுபவிக்க முடிந்தது. அதாவது பகவானுடைய சிருஷ்டியில் உள்ள அனைத்திற்கும் அவரே உரிமையாளர் என்பதால் பிரபஞ்சத்தின் எப்பகுதியிலிருந்தும் எந்த அபூர்வமான பொருளையும் துவாரகையின் ராணிகள் பெறுவது பெரும் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கேக்குதுங்களா? மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஓகேங்க மாதாஜி. இங்கே சத்யபாமா பற்றி நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பகவானோட மனைவிகள்ல முக்கியமானவங்க சத்யபாமா ஒருவர். அவங்க திரௌபதியை சந்தித்து திரௌபதியிட்ட அவங்க ஆலோசனை கேட்கிறாங்க. அதாவது கணவரை திருப்திப்படுத்துவது எப்படி அப்படின்னு. அப்போ திரௌபதி அத சொல்றாங்க. ஏன்னா திரௌபதி தன் 5 கணவர்களோட எப்படி அவங்களை திருப்திப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி. அப்போ இத அந்த அறிவுரையை திரௌபதியிடம் இருந்து சத்யபாமா கேட்டு பெறுகிறார்கள். அப்போ சத்யபாமா மிக உயர்ந்த நிலையில இருந்தாலும் அவங்க அவங்க எவ்வளவு பணிவா திரௌபதி கிட்ட அவங்க கேக்குறாங்க. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறைவுக்கு பின்னாடி அர்ஜுனன் துவாரைக்கு சென்ற போது சத்யபாமா ருக்மணி உட்பட எல்லா மனைவிகளும் பகவானை எண்ணி மனம் கலங்கினர். இப்ப பகவான் 16,108 மனைவிகளையும் விட்டுட்டு அவர் திரும்பி போயிட்டார்.
அப்ப அவங்கள வந்து திருப்பி கூட்டிட்டு போற பொறுப்பு அர்ஜுனன்ட்ட ஒப்படைக்கப்பட்டது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்ப இங்க சத்யபாமா வந்து இன்னொரு இடத்துல சொர்க்கலோகத்தில் இருக்கிற பாரிஜாத மலரை வேணும்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் கணவர்கிட்ட அடம் பிடிக்கிறாங்க. அப்போ பகவான் என்ன பண்றாரு, ஒரு சாதாரண கணவர் போல தேவர்கள்ட்ட போய் அதை கேக்குறாரு, இந்த பாரிஜாத மலர் வேணும் அப்படின்னு. ஆனா அவங்க சொல்றாங்க, இது எங்க தேவர்களுக்குரியது, நாங்க தரமாட்டோம் அப்படின்னு. இந்திரனுக்கு ஒரு ஒரு கீழான குணம் அங்க மேலோங்குது. இந்திரன் வந்து எல்லாமே என்னுடையதுன்னு நினைக்கிறான். ஈவன் பகவான் வந்து அவங்களுக்காக போரிட்டு ஒரு அசுரர்களை எல்லாம் அழித்து அப்பதான் வந்திருக்காரு. திரும்ப போய் அவங்க கிட்ட பகவான் போய் அங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இந்த லீலை மூலமா அவனுடைய குணத்தை வெளிப்படுத்துறார். அப்ப இந்திரன் வந்து தன்னுடைய மனைவி தூண்டுதலால, இல்ல இல்ல இது எங்களோடது மனைவி சொல்றா. உடனே மனைவி பேச்ச கேட்டுட்டு கணவன் வந்து, இந்திரன் நான் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்றான். எவ்வளவு ஒரு பெரிய தப்பு. ஏன்னா பகவான் தான் எல்லாவற்றிற்கும் அதிபதி. அவர்தான் பரம புருஷர், பரம ஆளுநர், பரம கட்டுப்பாட்டாளர், எல்லாமே அவர்தான். அப்படிப்பட்டவர்கிட்ட இவன் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னப்போ இவனுடைய கேவலமான புத்தி வெளிப்படுது. இப்ப பகவானுடைய சிருஷ்டியில் அனைத்துமே அவருக்கு உரிமையால் பிரபஞ்சத்தின் எப்பகுதியிலிருந்தும் எந்த அபூர்வமான பொருளையும் துவாரகையின் ராணிகள் பெறுவதில் பெரும் ஆச்சரியம் எதுவும் கிடையாது. பகவான் கேட்கவே வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றிற்கும் சொந்தம். அவர் எங்க வேணா எதை வேணா எடுக்கக்கூடிய, ஏன்னா அவர் தான் படைப்பார். அவர் இல்லாம நம்மளுக்கு எங்க வரும் தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம்? அதெல்லாமே அது எல்லாமே கற்கள், தூசு போல. அவருக்கு வந்து அது நம்மெல்லாம் ரொம்ப வேல்யூவா நினைக்கிறது எல்லாமே அவருக்கு வந்து வெறும் சாதாரண கற்கள் மாதிரி. அது தெரியாம இந்திரன் வந்து தன்னுடைய அற்பமான புத்தியை அவர்கிட்ட வெளிப்படுத்துறார். அடுத்தது பதம் 38. யத்பாஹு தண்டாப்யுதயானு ஜீவினோ யது பிரவீராஹி அஹுதோ பயாமுஹு அதித்ரமந்தி அங்கிபிர் ஆஹுதாம் பலாத் சபாம் சுதர்மாம் சூரசத்தமோச்சிதாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நான் படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா படிங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. மகாஷிலர் பிரபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. எது வம்சத்தின் சிறந்த வீரர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கரங்களால் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டிருப்பதால் எந்த விஷயத்திலும் அவர்களுக்கு அச்சமில்லை. எனவே மிகச்சிறந்த தேவர்களுக்கு சொந்தமான சுதாமா எனப்படும் தேவலோக ராஜ சபையை அவர்களிடமிருந்து பறித்து அதை அவர்கள் அலட்சியமாக தங்களது பாதங்களில் விதித்தனர். பொருளரை பகவானின் நேரடியான தொண்டர்கள் அவர்களால் எல்லா பயங்களிலிருந்தும் பாதுகாக்கப்படுகின்றன. மேலும் மிகச்சிறந்த பொருட்கள் அவை பலவந்தமாக கைப்பற்றப்பட்டவை என்ற போதிலும் அவற்றை அவர்கள் அனுபவிக்கின்றனர். பகவான் எல்லா ஜீவராசிகளிடமிருந்தும் சமமாக நடந்து கொள்கின்றனர். ஆனால் தூய பக்தனிடம் உள்ள அன்பினால் அவர் பாரபட்சமாக நடந்து கொள்கின்றனர். துவாரகாபுரி ஜட உலகில் உள்ள மிகச்சிறந்த பொருட்களை எல்லாம் கொண்டிருந்தாலும் அது செழிப்புற்று விளங்குகின்றது. சட்ட சபையானது ஒரு குறிப்பிட்ட தேசத்தின் கௌரவத்திற்கேற்ப கட்டப்படுகின்றது. சுவர்கள் கவரலோகங்களில் தவிர சுதாமா என்று அழைக்கப்படும் ராஜ்ய சபை மிகச்சிறந்த தேவர்களின் கௌரவத்திற்காகவே நிர்மாணிக்கப்பட்டு இருக்கின்றது. பூமியில் உள்ள மனிதர்கள் அவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியில் அவதரித்திருந்த காலத்தில் தேவலோக ராஜ்ய சபை எதுவம்சம் பலாத்காரமாக கொண்டு வந்த அதை துவாரகையில் வைத்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களிடம் காட்டும் சலுகைகளையும் அவர் பாதுகாப்பையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். எனவே அத்தகைய பலாத்காரத்தை அவர்களால் பிரயோகிக்க முடியாது. அதாவது பகவானுக்கு அவரது தூய பக்தர்கள் பிரபஞ்சத்தில் உள்ள மிகச்சிறந்த பொருட்கள் அளிக்கின்றனர். எது வம்சத்தினர் பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான வசதிகளையும் சுகபோகங்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அளித்தனர். அதற்கு கைமாறாக இத்தகைய தொண்டர்கள் பகவானின் பாதுகாக்கப்பட்டு அச்சமற்றவர்களாக இருக்கின்றனர். ஒரு மறதியுள்ள பந்தப்பட்ட ஆத்மா அச்சத்துடன் வாழ்கின்றான். ஆனால் தனது தந்தையின் கருணை
கற்பனையினால் முற்றிலுமாக நம்பியுள்ள சிறு குழந்தையெனும் யாரைக் கண்டும் அஞ்சுவதில்லை என்பதைப் போல முக்தி பெற்ற ஆத்மாக்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பகவானுடன் தனக்குள்ள நித்திய உறவை ஜீவராசிகள் மறந்து விட்டவனாக இருக்கின்றன. அவனுக்கு இந்த மறதி ஒரு வகையான மாயையாகும். பகவத்கீதையின்படி 2.20 ஆத்மாவிற்கு மரணம் இல்லை. அப்படியானால் பயத்திற்கு காரணம் என்ன? ஒருவன் கனவில் தோன்றும் புலியால் அச்சத்திற்குள்ளாகின்றான். ஆனால் விழித்தெழுபவன் தன் பக்கத்தில் புலி இல்லை என்பதை அறிவான். உண்மையாகவே அங்கு புலி இல்லை என்பதனால் அந்த இருவருக்கும் அது வெறுமனே கற்பனை மட்டுமேயாகும். இருப்பினும் விழிப்புற்ற வாழ்வை மறந்திருப்பவன் அச்சத்திற்கு உள்ளாகின்றான். ஆனால் தன் நிலையை மறக்காதவன் சிறிதும் அஞ்சுவதில்லை. இவ்வாறாக யது வம்சத்தின் பகவான் தங்கள் செய்யும் தொண்டினை முற்றிலுமாக விழிப்புடன் இருப்பதனால் அவர்கள் கண்டு அஞ்ச வேண்டிய புலி எங்கும் எப்பொழுதும் இல்லை. உண்மையாகவே அங்கு ஒரு புலி இருந்தாலும் அவனை காப்பாற்ற பகவான் இருக்கின்றான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ யது வம்சத்தின் சிறந்த வீரர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கரங்களால் எப்போதும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு எப்பவுமே அச்சம் பயங்கிறதே கிடையாது. ஏன்னா இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்வர்கலோகத்துல சுதர்மா அப்படிங்கிற ராஜசபை, இங்க நாம சட்டசபை ராஜசபை எல்லாம் பார்த்திருக்கோம். தமிழ்நாடு சட்டசபை, டெல்லியில ராஜ்யசபை, அப்படி சட்டசபை ராஜ்யசபை எல்லாம் பெருசு பெருசா கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா உலகத்திலே இந்த சொர்க்கலோகம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த லோகம். அங்க ராஜசபை ரொம்ப பெரிய அளவுல நிர்மாணிக்கப்பட்டு கட்டப்பட்டிருந்தது. அந்த மாதிரி எந்த ஒரு மனிதர்களால கட்ட முடியாது. ஆனா ஸ்ரீ கிருஷ்ணர் இங்க அவதரித்த போது தேவலோக ராஜசபைய யது வம்சத்தினர் பலாத்காரமா எடுத்துக்கொண்டு வந்து அத துவாரகையில வச்சாங்க, பகவானுக்கு அர்ப்பணிச்சாங்க. அதாவது ஒரு பக்தன் பகவானுக்கு எப்படி அர்ப்பணிக்கிறான் அப்படின்னா, ஒரு தூய பொருட்களை அர்ப்பணிக்கின்றான். மிகப்பெரிய பொருளை, தன்கிட்ட இருக்கின்ற உயர்ந்த பொருளை அர்ப்பணிக்கின்றான். இப்ப திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு பார்த்தோம் அப்படின்னா வைரம் வைடூரியம் தங்களால என்ன பெருசா செய்ய முடியும் அப்படின்னு பாப்பாங்க. இப்ப ஒரு ஏழை பக்தன் அன்போட ஒரு குயவன் என்ன பண்ணனா ஒரு களிமண்ணால செஞ்சு மாலை சாத்தினான் பகவானுக்கு. அப்ப அதையும் ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த உள்ள அன்பானது அவ்வளவு ஒரு தூய்மையானது. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு பார்த்திருக்கோம் நவீன யுகத்துல, அவங்க வீட்டுல உடைஞ்ச கட்டல், பழைய சாமானங்க, புளித்து போன அரிசி, பச்சரிசி, கொஞ்சம் மோசமா இருக்கிற குவாலிட்டியில வாங்கி கொடுக்கறது பகவானுக்கு நெய்வேத்தியத்திற்கு. இது மாதிரி நிறைய பேர் பண்றதை நாம பார்த்திருக்கோம். வீட்டுல எது ஆகாதோ அதை டொனேட் பண்ணுவாங்க கோயிலுக்கு. அது ரொம்ப 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 தப்பு. ஏன்னா பகவானுக்கு மிக உயர்ந்த பொருட்களை அளிக்க வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிறதுல சிறந்தது எது? ரொம்ப உயர்ந்த ஒரு பட்டு. ஏன்னா பகவான் உயர்ந்தவர், மிக உயர்ந்தவர். அப்ப நான் அனுபவிச்சது போக பகவானுக்குன்னு சொல்லாம பகவான் அனுபவிச்சது போக எனக்கு. அப்ப பகவானுக்கு மிக உயர்ந்த பொருட்களை அர்ப்பணிக்கிறது தான் பக்தர்களோட குவாலிட்டி. இப்ப யது வம்சத்தினர் இங்க என்ன பண்ணாங்க, பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான வசதிகளையும் சுகபோகங்களையும் பகவான் கிருஷ்ணருக்கு கொடுக்கறாங்க. அதனால அவங்க பகவானால என்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம இப்ப பகவானுக்கு ஒரு அன்பு பண்ணணும் அப்படின்னா பகவான் அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்றாரு. திருப்பி அவர் பல மடங்கு நம்ம கிட்ட அன்பு காட்டுறாரு. நீங்க இங்க ஜட உலகிலேயே பாத்தீங்கன்னா நாம கொடுக்கிற அன்பு நம்மளுக்கு பல மடங்கா திருப்பி கிடைக்கும். அன்பில்லாதவர்கள் என்னதான் செஞ்சாலும் அவங்களோட வேஷம் ஒரு நாள் வெளிப்பட்டே ஆயிரும். ஏதாவது ஒரு மறைமுகமா வேற எதுக்காவது ஒருத்தர் கூட நாம பேசுறோம் பழகுறோம் அப்படின்னா அது நிலைக்காது. சில சமயங்கள் அது சண்டையா வெடிக்கும், சில சமயம் அது வெளிப்பட்டுரும். அப்ப அத அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடுவாங்க. அப்ப பகவான் பரமாத்மாவாக இருந்து அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கிறவர்கிட்ட நாம நடிக்கவே முடியாது. இப்ப பகவான்கிட்ட உள்ளன்போடு எந்த ஒரு பக்தர் இருக்கிறாரோ அவர் என்றும் பகவானுடைய அரவணைப்பில் பாதுகாப்பு வட்டத்துல இருக்கார். அவருக்கு எந்த தீங்கும் வர்றதுக்கு பகவான் விடுறது கிடையாது. அப்படியே வந்தாலும் அது அவருடைய தனிப்பட்ட கருணை.
இப்ப இங்க வந்து ஒரு மறதியுள்ள ஆத்மா எப்பவுமே பயத்தோடயே வாழ்றாங்க. பகவானை மறந்தவங்க யாருமே அந்த பாதுகாப்புல கிடையாது. பகவானோட கருணையை முற்றிலும் நம்பியுள்ள குழந்தை எதை கண்டும் அஞ்சுவதில்லை. ஏன்னா தாய் தந்தையோட கருணை இருக்கிற குழந்தை வந்து ஒரு அப்பா தூக்கி ஒரு குழந்தைய மேல வீசுறாங்க. அந்த குழந்தை சிரிக்கும் குழந்தையா இருக்கும்போது. இதுவே கொஞ்சம் வளர்ந்து ஒரு ஒரு 10 வயசு பையனை தூக்கி மேல வீசினாங்கன்னா, ஐயோ நான் விழுந்துருவேன் அப்படின்னு கத்தும். அப்போ தோளுக்கு மேல வளர்ந்த அந்த பையன் நம்ம கிட்டவே வராது. அப்போ சின்ன வயதுல வந்து குழந்தை குழந்தை உள்ளத்துல அது என்ன ஆகுது? கடவுள் போன்ற அதனோட உள்ளமும் களங்கமற்று இருக்கும். பளிங்குக்கல் மாதிரி. அப்ப அது எல்லாரையும் நம்புது அம்மா அப்பாவ. பெருசாக பெருசாக தன்னுடைய சக்தியை நம்புது. அது போல நாம என்ன பண்றோம்? பகவான்கிட்ட இருக்கும்போது நல்லவங்களா இருந்தோம். பகவானை விட்டு பிரிஞ்ச உடனே நம்மளோட சக்தியை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்போ பகவான் என்ன செஞ்சாலும் நாம முதல்ல நம்பிட்டு இருந்தோம். அவர்தான் எல்லாம் அப்படின்னு. ஆனா அவரை விட்டு பிரிஞ்ச உடனே ஜடசக்திகளை ஆள முற்படும் போது அவர்கிட்ட இருந்து தள்ளி வந்துட்டோம். இப்ப முக்தி பெற்ற ஆத்மாக்கள் அவங்களுக்கு வந்து அச்சமே கிடையாது. ஏன்னா எப்பவுமே பகவானை நம்பி இருக்கிறாங்க. நித்திய ஜீவன்களாக நித்திய உறவை அவங்க மறக்கிறதே கிடையாது. ஆனா நித்திய பக்தா அவங்களுக்கெல்லாம் இந்த மாயை ஒரு நோய் ஆட்கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் என்ன பண்றோம்? கனவில் தோன்றும் புலியால் அச்சத்துக்குள்ளாகிறோம். ஆனால் விழித்திருப்பவன் அந்த புலி இல்லைங்கிறத அறிவான். இப்போ விழிப்புணர்வு நம்ம கிட்ட கிடையாது. நாம வந்து பகவானுடைய தொண்டர்கள்ங்கிற விழிப்புணர்வு கிடையாது. ஆனா விழிப்புணர்வற்ற நிலையில் மயங்கி கிடக்கிற நம்மளுக்கு பல கனவுகள் வருது. படுத்து கிடக்குறோம். அப்ப புலி கடிக்க வர்றது, உடம்பெல்லாம் வேர்த்துறது, கத்துறோம். ஆனா உண்மையில முழிச்சு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. வெறும் கற்பனை மட்டும்தான். அது போலத்தான் அந்த ஜட வாழ்வு கனவுலகம் இது. நாம ஏதோ கிடைக்கும்னு நினைக்கிறோம், அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அது எல்லாம் கனவு. உடல் போனா எதுவும் கிடையாது. ஆத்மா மட்டும்தான். அந்த ஸ்தூல உடம்பு சூட்சும உடல் போனா ஒண்ணும் கிடையாது. இப்ப இருக்கிற கணவனோ இப்ப இருக்கிற மனைவியோ குழந்தைகளோ எதுவும் நிஜம் கிடையாது. விட்டில் பூச்சி வாழ்க்கை உடனே முடிஞ்சு போகுது. ஆனா நாம இதெல்லாம் நிரந்தர சொந்தம் நினைச்சுக்கிட்டு இதுலயே ஊறி போயிட்டு நான் இன்னும் பேரன் கல்யாணத்தை பார்க்கணும், பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும், இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும், இன்னொரு வீடு வாங்கணும், இன்னொரு ஃபேக்டரி கட்டணும் அப்படின்னு இதெல்லாம் மாயையில இருக்கிறவங்களோட கனவுகள். அதனாலதான் அவங்களுக்கு அச்சம் வருது. ஐயோ முடியாம போயிடுமோ, நான் போட்ட முதலீடு நஷ்டமாயிருமோ, எப்பவும் அச்சத்திலேயே இருக்கிறாங்க. யது வம்சத்தினர் பகவானுக்கு செய்யும் தொண்டில் முற்றிலும் விழிப்புடன் இருப்பதால் அவர்கள் எதை கண்டும் அஞ்சருக்கு அங்க வழியே கிடையாது. உண்மையாகவே அங்க ஒரு புலி இருந்தாலும் அவர்களை காப்பாற்ற பகவான் இருக்கிறார். அவங்க இந்த மாதிரி கனவு காண்றது இல்ல, புலி வருது கடிக்குதுன்னு சொல்லி. நாமெல்லாம் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சக்சஸா இருக்குமான்னு தெரியாது. அப்ப நாமெல்லாம் பயத்தோடயே இருக்கிறோம். என்று வாழ்க்கையில பயம் 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 பயம். நிலநடுக்கம் வந்துருமோ, புயல் வந்துருமோ, இல்ல நம்மளுக்கு சுனாமி வந்துருமோ, இல்ல கொரோனா அட்டாக் ஆகுமோ, நாம போட்ட பிசினஸ் கரெக்டா நடக்குமா, இல்ல நம்ம சொந்தங்கள் நம்மளை காப்பாற்றுமா, என் பிள்ளை என் கூட இருப்பாளா, பையன் என்னை விட்டு பிரிஞ்சுட்டானே, இப்படி பல மனக்கலக்கங்கள், பல கற்பனைகள் எல்லாம் மணல் வீடு மாதிரி உடைஞ்சு போகுது. அதனால நம்மளுக்கு கஷ்டங்கள் திரும்பி திரும்ப வருகின்றது. ஆனால் பகவானுடைய பிள்ளைகளுக்கு என்றுமே கஷ்டம் கிடையாது. ஏன்னா அவங்க பகவானின் உறவை என்றும் மறந்ததில்லை. நாம மறந்ததுனால துன்பப்படுறோம். அப்போ இங்க மெயின் பிரச்சனை என்ன? பகவானுடன் உள்ள உறவை நாம் மறந்ததுதான் காரணம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இதோட முடிச்சுக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே